கங்கவாரம்னு ஒரு சின்ன கிராமத்துல ராமையாவும் அவனோட மனைவி லட்சுமியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ராமையா ஒரு சாதாரண விவசாயி. தனக்கு இருக்கிற நிலத்துல விவசாயம் செஞ்சு அதுல வர காசு வச்சு அவங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர்ல சில விவசாயிங்க இப்படி பேசிக்கிறாங்க. ஏப்பா அந்த ராமையா நிலத்தை பாத்தியா? பயிர் அழகா விளைஞ்சிருக்கு. ஆமாப்பா, நிஜம்தான். உண்மையா அவன் எப்பவுமே வெளியில இருந்து உரம் வாங்குறதே இல்ல. ஆனா அவனுக்கு மட்டும் எப்படி அதிக விளைச்சல் கிடைக்குது? அதெல்லாம் ஒண்ணும் பெரிய ரகசியம் இல்லடா. வெளியில உரம் வாங்கினா சில நேரத்துல ஏமாத்திருவாங்கல்ல. அதான் அவனோட பொண்டாட்டி தானே சொந்தமா உரம் தயாரிக்கிறதா சொன்னாங்க. அந்த உரத்தை போட்டுதான் இப்படி அதிக விளைச்சல் எடுக்கிறான். அப்படியா? இது ரொம்ப புத்திசாலித்தனமான யோசனை தான்டா. நெசந்தான். நாமளும் இது போல ஏதாவது முயற்சி பண்ணி பாப்போம். முதல்ல அதை எப்படி செய்யணும்னு ராமையா கிட்டயே ஒரு வாட்டி கேட்டு பாப்போம். என்ன சொல்றீங்க? அடுத்த நாள் இதே விஷயத்த ராமையா கிட்ட சொல்றாங்க. அவன் தன்னோட பொண்டாட்டி கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்றான். லட்சுமி, நம்ம பக்கத்து நிலத்து விவசாயிகளுக்கும் நாம போடுற உரம் வேணுமா? அப்படியா கேட்டாங்க. ஆமா லட்சுமி, இப்ப என்ன பண்ணலாம்? அவங்களுக்கும் நம்ம தயாரிச்சு கொடுப்போமா? நீ என்ன சொல்ற? அவங்களுக்கு இவங்களுக்குன்னு எதுக்குங்க? நாம ஏதோ நம்ம வேலையை பார்த்தோன்னு இருந்தா போதும்ல. அவங்க கேக்குறாங்கல்ல, உதவி செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சும்மா செஞ்சு கொடுத்தா அதுக்கு மதிப்பே இருக்காதுங்க. அப்ப என்னதான் பண்ணலாங்கிற? அதுக்கு கொஞ்சம் காசு வாங்கிக்கலாம். இந்த விஷயத்த மத்த விவசாயிகள்ட்ட சொல்றாங்க. அவங்களும் காசு தரதா ஒதுக்குறாங்க. சொன்னபடியே ராமி அவங்களுக்கு ஒருத்த கொடுத்துறான். நாட்கள் போகுது. எங்க பக்கத்து நிலத்து விவசாயிங்க காசு கொடுத்தாங்களா? அது குடுத்துருவாங்க லட்சுமி. எங்க ஓடி போயிருவாங்க? எல்லாரும் நம்ம ஊர்க்காரங்க தானே. அவங்க ஓடி போயிருவாங்கன்னு நான் சொல்லல. நம்ம உழைப்புக்கு மதிப்பு இருக்கணும்ல. சரி, நான் நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். லட்சுமி கிட்ட இப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் நிலத்துல ராமையா அவங்க கிட்ட கேக்குறான். என்னப்பா பாண்டு, அன்னைக்கு நீங்க வாங்கின உரத்துக்கான காசு இன்னும் வந்து சேரல. ராமையா, நாங்க அத பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். ஆமாப்பா ஆமா, இந்த வாட்டி அறுவடை நல்லா வந்த உடனே அந்த பணத்தை முதல்ல உனக்கே கொடுத்துறோம். ஆமா ராமையா, எங்களை நம்பு. நாங்க பணம் கொடுக்காம எங்க போயிட போறோம்? எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. இப்ப ராமையா அங்கிருந்து போயிடுறான். ஏப்பா, இந்த பண விஷயம் என்ன பண்றது? அட, அந்த ராமையா ஒரு ஏமாளிடா. எதிர்த்து பேச தெரியாதவன். நாம இப்படியே நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளிக்கிட்டே போனோம்னா ஒரு நாள் அவனே கேக்குறத விட்டுருவான். இது சரியா வரும் நினைக்கிறியா? அட, அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுடா. நமக்கு தேவை உரம், அது கிடைச்சிருச்சுல, அது போதும், விடுங்க. அப்படியே நாட்கள் போகுது. ஆனா இவங்க பணத்தை மட்டும் குடுக்கறதாவே இல்ல. ஏங்க, இந்த காலத்துல யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப கூடாதுன்னு இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுதா? சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல லட்சுமி. நம்ம ஆளுங்க தானே, கண்டிப்பா குடுத்துருவாங்க. 10 வருஷம் ஆனாலும் உங்க பணத்தை தர மாட்டாங்க. எப்படி இவ்வளவு நிச்சயமா சொல்ற? நம்ம ஊர்க்காரங்கள பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சரி போகட்டும், விடுங்க. இனிமே நீங்க அவங்க கிட்ட காசு கேட்காதீங்க. அவங்க பாவம் அவங்களோட போகட்டும். சரி லட்சுமி, இனிமே கேட்கல. இவ்ளோ ஏமாளியா இருந்தா எப்படிங்க? இனிமேலாவது யாரையும் அப்படியே நம்பிடாதீங்க, சரியா? அப்படியே நாட்கள் போகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பயிர் அறுவடைக்கு தயாராகுது. என்னங்க, இந்த வாட்டி பயிர் நல்லா விளைஞ்சிருக்கு போல தெரியுதே. ஆமா லட்சுமி, நீ சொல்றது சரிதான். இந்த வருஷம் நல்ல விளைச்சல். இந்த முறை நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்ப பக்கத்து ஊரை சேர்ந்த வியாபாரி ரங்காராவ் இவங்க வீட்டுக்கு வரான். ராமையா, வீட்டுல நீங்க இருக்கீங்களா? வாங்க வாங்க. யார் நீங்க? என்ன தேடி எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் பக்கத்து ஊரை சேர்ந்த பெரிய வியாபாரி. இந்த வருஷம் இந்த ஊர்லயே உங்க நிலத்துலதான் பயிர் நல்லா விளைஞ்சிருக்கான். அதுவும் கெமிக்கல்ல சேர்க்காம இயற்கை உரத்துல விளைய வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க ஐயா. அப்படின்னா இந்த வாட்டி உங்க அறுவடை நெல்லை நானே முதல்ல வாங்கிக்கிறேன். அதுக்கு நான் நல்ல விலையும் தரேன். நீங்க என்ன சொல்றீங்க? இது கேட்டதும் ராமையாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படிங்களாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, எவ்வளவு பணம் தருவீங்க நீங்க? இப்ப அட்வான்ஸா கொஞ்சம் பணம் தரேன். மொத்த பயிரும் கைக்கு வந்த உடனே மீதி பணத்தை தரேன். அப்படியா? சரிங்க சரிங்க, கொடுங்க. அப்ப லட்சுமி இப்படி சொல்றா. ஏங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க, பேசணும். லட்சுமி இப்படி சொன்னதும் ராமையா ரங்கராவ வெளியில உட்கார வச்சுட்டு உள்ள போறான். ஏங்க, எனக்கு என்னவோ அவரை பார்த்தா நம்பலான்னு தோணல. என்ன லட்சுமி சொல்ற? ஏன் உனக்கு அவர் மேல சந்தேகம் வருது? அவரே நம்மள தேடி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப மொத்த காசையே தரமாட்டேன்னு வேற சொல்றாரே. சரி, அப்படின்னா நீயே அவர்கிட்ட மொத்த காசையும் ஒரே வாட்டியா தர சொல்லி கேளு. சரிங்க, ஒரே தடவையா கேட்டு பாப்போம் என்ன சொல்றாருன்னு.
இப்படி லட்சுமியும் ராமையாவும் பேசிட்டு வெளியே வராங்க. ரங்காராவையா, உங்களால மொத்த காசையும் ஒரே நேரத்துல கொடுத்துட முடியுமா? அப்படி தர்றது என்னால இப்போதைக்கு முடியாதுமா. என்ன நம்புங்க, நான் மத்தவங்க மாதிரி ஆள் இல்ல. உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை சரியா கொடுத்துடுவேன். சரி ஐயா, ஆனா எங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னம்மா உங்க கண்டிஷன்? நீங்க தர பாதி பணத்தோட சேர்த்து மீதி பணத்தை எப்ப தருவீங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கணும். அதுதான் எங்களோட கண்டிஷன். என்ன சொல்றீங்க? இத கேட்டதும் ரங்காராவ் லைட்டா பதறான். அப்ப அவன் இப்படி சொல்றான். அது என்னம்மா சொல்றீங்க? அதெல்லாம் எதுக்கு? அவ்வளவு முக்கியமா? நாங்க விவசாயிங்க ஐயா, எங்களோட உழைப்புக்கும் ஒரு கணக்கு வழக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரிம்மா, நான் அப்படியே எழுதி கொடுக்கறேன். அப்படி சொன்ன ரங்காராவ் சொன்னபடியே கொஞ்சம் காசு கொடுத்துட்டு பயிர்கள் எடுத்துட்டு போறான். பல நாட்கள் ஆகியும் மீதி பணம் இவங்களுக்கு வந்து சேரல. ஐயோ லட்சுமி, நம்ம ஏமாந்துட்ட போல இருக்குதே. பதறாதீங்க, நம்ம கிட்டதான் அவர் எழுதி கொடுத்த பேப்பர் இருக்குல்ல. அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு கிராம பெரியவங்க கிட்ட போறா. ஐயா, பக்கத்து ஊர்ல இருந்து ரங்காராவ்னு ஒருத்த வந்து பயிர்கள் எடுத்துக்கிட்டு பாதி காசை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கான். ஆமாங்க ஐயா, நானும் அவன் எப்ப திரும்பி வருவான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேனுங்க ஐயா. ஆமா ஐயா, அவன் என்கிட்டயே வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிருக்கான் ஐயா. இப்படி அங்கிருந்து 2-3 விவசாயிகள் சொல்றாங்க. என்னது, ஊருக்குள்ள யாரோ ஒருத்த வந்து இத்தனை பேர்கிட்ட பயிர் வாங்கியிருக்கானா? ஆமாங்க ஐயா, அவன் எங்க இருந்து வந்தான், என்ன ஏதுன்னு ஏதாவது விவரம் தெரியுமா? ஐயா, அவன் பேசும்போது ரொம்ப நம்பிக்கையா பேசினான். அதனால நாங்களும் எதுவும் கேட்கல. ஐயா, என்கிட்ட அவன் எழுதி கொடுத்த பேப்பர் இருக்குங்க ஐயா, எதுக்கும் நல்லதுன்னு வாங்கி வச்சேன். லட்சுமி, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்திருக்க. இந்த பேப்பரை வச்சு அவனை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பணத்தை வாங்கிடலாம். அப்படி அவனோட தகவல்களை வச்சு ரங்காராவ பஞ்சாயத்துக்கு வர வைக்கிறாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன். யார் யாரு காசு பாக்கி இருக்கோ அதெல்லாம் நான் சீக்கிரம் கொடுத்துறேங்க ஐயா. அப்படி எல்லார் காசும் திரும்ப கிடைச்சிடுது. ஊர் மக்கள் லட்சுமிக்கு நன்றி சொல்றாங்க. லட்சுமி, நீ மட்டும் இல்லனா நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கி இருப்பேமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க, நம்ம கொஞ்சம் சமயோதித புத்தியோடு நடந்துகிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்மள யாருமே ஏமாத்தவே முடியாது. அப்படியே நாட்கள் போகுது. அதுக்குள்ள ஊர்ல இன்னொரு புது பிரச்சனை ஆரம்பிச்சது. ஊருக்குள்ள திருடங்க நடமாட்டம் ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒருத்தர் சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கிராம பெரியவர் ஊர்க்கூட்டத்தை கூட்டுறாரு. இந்த திருடங்களை நம்ம எப்படியாவது புடிச்சே ஆகணும், இல்லனா கிராமமே ஆபத்துல மாட்டிரும். அவர் அப்படி சொன்னதும் லட்சுமி இப்படி பேசுறா. ஐயா, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன லட்சுமி, சொல்லுமா. ஆனா இதை எல்லாரும் முன்னாடியே சொல்லக்கூடாதுங்க ஐயா, உங்ககிட்ட மட்டும் தனியா சொல்றேன். அப்படி சொல்லிட்டு அவரை தனியா கூட்டிட்டு போய் இப்படி சொல்றா. ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு குச்சி கொடுங்க. அது ஒரு மேஜிக் குச்சினோ, யாரு திருடனோ அவனோட குச்சி மட்டும் நைட்டோட நைட்டா நீளமா வளர்ந்துரும்னு சொல்லுங்க. அது எப்படிமா நடக்கும்? தன்னோட குச்சி வளர்ந்தா மாட்டிப்போன் பயந்து திருடன் தன்னோட குச்சிய தானே வெட்டிடுவான். ஓஹோ, பூசணிக்கா திருட தோலை தொட்டு பார்த்தாங்கிற மாதிரி இந்த கதை ஆயிடும்ல. புரியுதுமா? கரெக்டா சொன்னீங்க ஐயா, அதான் என்னோட ஐடியா. அதுக்கப்புறம் லட்சுமி சொன்னபடியே கிராம பெரியவரும் செய்யறாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் அவங்கவங்க குச்சி எடுத்துக்கிட்டு வராங்க. அதுல ஒரு குச்சி மட்டும் மத்த குச்சியை விட சின்னதா இருக்கு. டேய் பாண்டு, நீதான் அந்த திருடனா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேங்க ஐயா. விவசாயத்தை ஒழுங்கா பண்ணாம என்னடா அந்த வேண்டாத வேலை? ஐயா, எனக்கு புத்தி வந்துருச்சுங்க ஐயா. அம்மா லட்சுமி, நான் உனக்கு தராம ஏமாத்தின காசையும் இப்பவே கொடுத்துறேம்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் அப்படி நான் பண்ண மாட்டேன். அந்த ஊரே இப்போ லட்சுமியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுது. அறிவும் சமயோதித புத்தியும் இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடலாம். ஒரு ஊர்ல மக்கள் எல்லாரும் ரொம்ப அமைதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊர் மக்களோட முக்கிய தொழிலே விவசாயம் தான். அவங்க வருஷம் பயிர் செய்யற முக்கிய பயிர்களோட சேர்த்து தங்களோட சொந்த தேவைக்காகவும் கொஞ்சம் பணத்துக்காகவும் வீட்டு வாசல்லே சின்னதா காய்கறி தோட்டங்களையும் வளர்த்து வந்தாங்க. அதிகாலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பறிச்சு ஊர் நடுவுல இருக்க சந்தையில கொண்டு போய் விற்பாங்க. ஆனா அந்த ஊர்ல சுப்பையான ஒரு வியாபாரி மட்டும் எல்லாரையும் விட ரொம்ப வித்தியாசமா மகா கஞ்சனா இருந்தாரு. சுப்பையா எவ்வளவு பெரிய கஞ்சன்னா, தப்பி தவறி யாராவது வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு குடிக்க தண்ணி குடுக்கறதுக்கு கூட கணக்கு பாப்பாரு. அவரோட மனைவி காந்தம்மா பாவம், ஆனா மகா கெட்டிக்காரி. சுப்பையா தனக்கு இருக்கிற பெரிய நிலத்துல மத்த விவசாயிகளை போல
நெல்லு சோளம்னு பயிர் செய்யாம வெறும் காய்கறிகளை மட்டும்தான் பயிர் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்படி இருக்கையில கடுமையான வெயில் காலம் வந்துடுச்சு. கிணத்துல தண்ணி இல்லாம வத்தி போய் மத்த விவசாயிகளோட சின்ன சின்ன தோட்டங்க வெயில் கொடுமையால கருகி சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா சுப்பையா தாங்கிட்ட இருந்த பெரிய கரண்ட் பம்புகளை வச்சு ராப்பகலா தண்ணி பாய்ச்சி செழிப்பா காய்கறிகளை விளைவிச்சாரு. பச்சை பசேல்னு இருக்கிற தன்னோட தோட்டத்தை பார்த்து அவருக்கு ஒரே குஷி. சந்தையில மத்தவங்க கிட்ட காய்கறி இல்லாததால சுப்பையா கூட கூடையா காய்கறிகளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த ஊர்லயே நாம தான் அப்படிங்கிற மாதிரி மீசைய முறுக்கிக்கிட்டு கெத்தா உட்கார்ந்திருந்தாரு. ஒரு நாள் காலையில சுப்பையாவோட கடைக்கு அந்த ஊர்ல இருக்க லட்சுமி பைய எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்குறதுக்காக வராங்க. அப்ப இப்படி நடக்குது. அப்பப்பப்பா வெயில் மண்டைய பொளக்குது. சுப்பையா ஐயா, 1 கிலோ கத்திரிக்காய் என்ன விலை? சுப்பையா ரொம்ப அலட்சியமா இப்படி சொல்றாரு. 50 ரூபாய். வேணும்னா வாங்கிக்கோ, வாங்கலன்னா போய்கிட்டே இரு. என்கிட்ட பேரெல்லாம் பேசக்கூடாது. என்ன அமைதி? என்ன எப்படி? வேணுமா வேணாமா? வேணான்னா கடைய மறைக்காம போய்கிட்டே இரு. கிளம்பு கிளம்பு. பெருசா காய் வாங்க வந்துட்டாங்க. பக்கத்துல ராமையா 30 ரூபாய்க்கு தராரு. நீங்க இவ்வளவு விலை சொன்னா எப்படி சொல்லுங்க? அப்ப ராமையா கிட்டவே போய் வாங்கிக்கோ. அவன் கிட்ட இருந்ததெல்லாம் தீந்து போச்சுல, அதனாலதானே என்கிட்ட வந்திருக்க. காசு இருந்தா குடு, இல்லன்னா கிளம்பு. மொத்த கஸ்டமருக்கு வழி விடு, சும்மா மறைச்சுக்கிட்டு. இத கேட்டதும் லட்சுமிக்கு வேற வழி தெரியாம சுப்பையா கிட்டே கத்திரிக்காய் வாங்குறாங்க. சுப்பையா 50 ரூபாய வாங்கி பெட்டியில போட்டுட்டு தராசுல கத்திரிக்காய் அள்ளி போடுறாரு. ஆனா அவர் ஒரு திருட்டு வேலை பாக்குறாரு. தராசு புடிச்சிருக்க கையால ஒரு விரலால கீழே இருக்கிற கயிறை கீழ் நோக்கி அமுக்குறாரு. அதனால 1 கிலோ எடைக்கல்ல விட காய்கறி கம்மியா இருந்தாலும் தராசு நேர இருக்கிறது போலவே காட்டும். 1 கிலோவுக்கு பதிலா 3/4 கிலோ தான் கொடுப்பாரு. லட்சுமிக்கு சந்தேகம் வந்து இப்படி கேக்குறாங்க. என்னங்க சுப்பையா, இது 1 கிலோ அளவு இல்லையே, தராசு எடை கம்மியா காட்டுது. கொஞ்சம் சரியா நிறுத்து கொடுங்க. இவ்வளவு காசு கொடுத்தனே, அப்புறமா ஏன் இவ்வளவு கம்மியா தரீங்க? கொஞ்சம் கொசுராவது போடுங்க. என்னம்மா பேசுற நீ? என்னோட தராசு கடவுள் மேல சத்தியமா கரெக்டா 1 கிலோ காமிக்குது. நான் எந்த கொசுரும் தர முடியாதுமா. அதிகமா ஒரு கத்தரிக்காய் கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு நஷ்டம் வரும் தெரியுமா? அப்படி சொன்னதும் லட்சுமி அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற காது கேட்காத சுந்தரம் தாத்தா கையில பை எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்க வந்தாரு. அப்ப சுப்பையா இப்படி சொல்றாரு. வாங்கயா வாங்க, 1 கிலோ 50 ரூபாய். நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வாங்கிட்டு போங்க. சுந்தரம் தாத்தாவுக்கு சரியா காது கேக்கல. அப்ப அவரு இப்படி கேக்குறாரு. என்னது, 1 கிலோ 10 ரூபாயா? அப்ப 10 ரூபாய்க்கு 1 கிலோ கத்திரிக்காவும் அப்படியே 10 பச்சை மிளகாயும் சும்மா போடுப்பா. அப்படியே ஒரு கட்டு கொத்தமல்லியும் போடு. கடவுள் உனக்கு புத்திய குடுத்துட்டாரு போல இருக்கு. அதனாலதான் நீ மாறிட்ட. உனக்கு ஒரு வழியா ஞானோதயம் வந்துருச்சு போலப்பா. அப்படி சொல்லிட்டு தாத்தா 1 கிலோ கத்திரிக்காய் வள்ளி பையில போட்டுட்டு 10 ரூபாய பணப்பட்டி மேல வச்சுட்டு கிளம்புறாரு. இத பாத்துட்டு பதறி போன சுப்பையா வேகமா ஓடி வந்து தாத்தா கிட்ட இப்படி சொல்றாரு. யோ பெரியவரே, 1 கிலோ 10 ரூபாய் இல்ல 50 ரூபாய். காதென்ன வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? 50 ரூபாய் எடுத்து வை. சுப்பையா அப்படி சொன்னதும் தாத்தாவும் புலம்பிக்கிட்டே 50 ரூபாய குடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப அங்க டவுன்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்க சீதா வந்தா. அவளுக்கு சுப்பையா செய்யற ஏமாத்து வேலைங்கெல்லாம் நல்லா தெரியும். சுப்பையா 1 கிலோ கத்திரிக்காவ தராசுல எடை போடும் போது ஒரு கையால ஒரு பக்க தராச மட்டும் லைட்டா அழுத்துறாரு. இத பாத்துக்கிட்டே இருக்க சீதா அவர்கிட்ட இப்படி கேக்குறா. என்ன சுப்பையா மாமா, உங்களோட விரலு எடைக்கல்லுக்கு பதிலா வேலை செய்யுது போல. நான் படிச்ச கணக்கு படி நீங்க 1 கிலோக்கு பதிலா 3/4 கிலோ மட்டும்தான் தரீங்க. உங்க கையையும் சேர்த்துல தராசுல வச்சு எடை போட்டுட்டு இருக்கீங்க. கைய எடுங்க மாமா. சுப்பையா முழிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு. அது ஒண்ணும் இல்லம்மா, காலையில தான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணனா, அதனால என் விரல்ல எடை அதிகமாயிடுச்சு. அதனாலதான். என் தொழிலு கடவுள் மாதிரிமா, அதுல நான் எப்பவும் தப்பு பண்ண மாட்டேன். இதையெல்லாம் பக்கத்துல டீ கடை நடத்துற அப்பாராவ பாத்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சாரு. அவரு எப்பவுமே எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரப்ப இப்படி சொல்றாரு. அடடா, பாத்தீங்களா மக்களே, நம்ம சுப்பையா விரலுக்கு ஜிம்முக்கு போகாமலே அவ்வளவு பலம் வந்துருச்சு போல. நாளைக்குல இருந்து தராசுக்கு பதிலா சுப்பையாவோட விரல்லே காய்கறியை தொங்க விட்டு எடை போட்டுடலாம் போல. இப்படி சுப்பையா ஊர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. வேற வழி இல்லாம அவங்க தாங்கிட்டுதான் வாங்குறாங்கன்னு கர்வத்தோட சுத்திட்டு இருந்தாரு. ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து வெங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. அவரோட வீட்ல அவரோட ஒரே மகனுக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்.
அந்த விசேஷத்துக்காக பெரிய அளவுல காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு வந்தாரு. வெங்கண்ணன் சந்தைக்குள்ள வந்ததும் முதல்ல அவரோட கண்ணுல பட்டதே சுப்பையாவோட கடைதான். சுப்பையா கிட்ட ஏகப்பட்ட காய்கறிகள் நல்ல கலர்ஃபுல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சதால வெங்கண்ணன் நேர அவர்கிட்டே போனாரு. ஐயா வியாபாரி, என் வீட்டுல பெரிய விசேஷமா கல்யாணம் வச்சிருக்கோம். எனக்கு 50 கிலோ தக்காளி, 50 கிலோ கத்திரிக்காய், ஒரு 30 கிலோ வெண்டைக்காய் வேணும். நல்ல காய்கறிகளா பார்த்து எடுத்து கொடுப்பா. இத கேட்டதும் சுப்பையாவோட மனசுக்குள்ள பணத்தாசை வர ஆரம்பிச்சது. மனசுக்குள்ளே இப்படி நினைக்கிறாரு, நல்ல கொளுத்தாடு மாட்டிக்கிச்சு. இவனுக்கு எப்படியும் நம்ம ஊர் விலை நிலவரம் தெரியாது. விலைய நல்லா ஏத்தி சொல்லி லாபத்தை ஒரே தவணையில பாத்திர வேண்டிதான். அப்படி நினைச்சுக்கிட்டு தக்காளி 60, கத்திரிக்காய் 70ன்னு தனக்கு தோணின விலைய சொல்றாரு. வெங்கண்ணனுக்கும் அவசரங்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்க ஒத்துக்கிட்டாரு. அப்ப சுப்பையா பெரிய தராசை கொண்டு வந்து 10 கிலோ இரும்பு எடைக்கல்ல ஒரு பக்கம் வச்சுட்டு 8 கிலோ காய்கறிக்கே தராசு சமமாகிற மாதிரி அவரோட திருட்டுத்தனம் பண்ற பெருவிரல வச்சு அமுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா வெங்கண்ணன் உலக விவரம் தெரிஞ்சவரு, செம உஷாரான ஆளு. என்னையா திருட்டு வியாபாரி, 10 கிலோ கல்ல வச்சுட்டு 8 கிலோ காய்கறிய தான் வச்சிருக்க. உன் கைய வச்சு வேற அழுத்துறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி திருட்டுத்தனமா வியாபாரம் செஞ்சுட்டு இருப்ப? சுப்பையா பயத்துல நடுங்கினபடியே இப்படி சொல்றாரு. ஐயா, அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்கய்யா. நேத்து ராத்திரி பக்கவாதம் என் விரல் கோணல் ஆயிடுச்சு. ஊர் மக்களே எல்லாரும் இங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம சுப்பையாவோட மேஜிக் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. காசு இல்லாம சும்மாவே பாக்கலாம். எல்லாரும் கிளம்பி இங்க உடனே வாங்க. அப்பாராவ் அப்படி சொன்னதும் ஊர் மக்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே கூடிட்டாங்க. எல்லாருக்குமே பல நாள் சுப்பையா மேல கோபம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு சுப்பையாவோட மனைவி காந்தம்மாவும் கையில தொடப்பத்தை புடிச்சுக்கிட்டே வர்றாங்க. காந்தம்மா நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி சொல்றாங்க, வீட்டுல 10 கிலோ அரிசி மூட்டைய தூக்க சொன்னா இடுப்பு புடிச்சுக்குச்சு, பக்கவாதம் வந்துடுச்சுன்னு ஒரு வாரம் போர்வைய போத்திக்கிட்டு கட்டில்ல படுத்துக்குவாரு. இங்க மட்டும் தராச அமுக்கி ஏமாத்துறதுக்கு பீமன் பழம் வருதோ, உங்களுக்கு இப்படி ஆகணும் தான். காந்தம்மா சொன்னதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்த வெங்கண்ணன் ஊர் மக்களை பார்த்து இப்படி சொல்றாரு, மக்களே இதுக்கு மேல இவன் கிட்ட ஏமாறாதீங்க. இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரன் கிட்ட ஏன் நீங்க இன்னும் வாங்குறீங்க? இவன் கிட்ட வாங்குறத நிறுத்தினா அவனோட கொழுப்பு தானாவே அடங்கிரும். நான் போய் பக்கத்து ஊர்ல வாங்கிக்கிறேன். அப்படி சொன்ன வெங்கண்ணன் அங்கிருந்து கோபமா கிளம்பிட்டாரு. காந்தம்மாவும் இப்படி சொல்றாங்க, ஆமா ஆமா, நீங்க யாரும் என் புருஷன் பேச்ச நம்பாதீங்க, யாரும் அவர்கிட்ட வாங்காதீங்க, அப்பவாது அவருக்கு புத்தி வரட்டும். அப்படி சொல்லிட்டு காந்தம்மா கோபமா வீட்டுக்கு கிளம்பினாங்க. அன்னையில இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தாங்க. யாரும் சுப்பையாவோட கடை பக்கம் எட்டி பார்க்க கூட இல்ல. பக்கத்து ஊருக்கு போயாவது காய்கறி வாங்கினாங்களே தவிர அவருக்கு 1 ரூபாய் கூட லாபம் வர விடல. இப்படியே ஒரு வாரம் போச்சு. வெயில் அதிகமா இருக்கிறதுனால சுப்பையா விளைவிச்ச காய்கறிகள் எல்லாம் சீக்கிரமே அழுகி போய் ஈக்கள் மொச்சு நாத்த அடிக்க ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது காந்தம்மா வீட்டுல மூக்க மூடிக்கிட்டே சுப்பையா கிட்ட வந்து இப்படி சொல்றாங்க, என்னங்க மகா பிரபு, இங்க உயிர் போகுது, இந்த நாத்தத்தை தாங்க முடியல. அழுகி போன தக்காளிகள் எடுத்து எங்கயாவது கொட்டுங்க, வீடெல்லாம் எலிசத்த நாத்த அடிக்குது. நாளையில இருந்து உங்களுக்கு எந்த குழம்பு வைக்க மாட்டேன், அந்த அழுகுன கத்திரிக்காயிலே துவையல் அரைச்சு கொடுத்துருவேன். அதை கேட்டு பயந்து போன சுப்பையா போட்ட காசு கூட வரலையேன்னு நினைச்சுக்கிட்டே மறுநாள் காலையிலே கடையோட முன்னாடி பாதி விலைக்கு காய்கறிகள், அதோட கொஞ்சம் காய்கறிகளும் ஃப்ரீயா கொடுப்பேன்னு ஒரு போர்டை தொங்க விடுறாரு. அத பார்த்து அந்த ஊர்ல ஒருத்தர் 1 கிலோ கோவக்காய் வாங்குறதுக்காக வராரு. ஆனா சுப்பையாவோட திருட்டு புத்தி மாறாம நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக மறுபடியும் திருட்டுத்தனத்தை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த ஊர்க்காரர் சிரிச்சுக்கிட்டே, அடே சுப்பையா, நாய் வாழ நிமித்த முடியாது, அது மாதிரி உன் புத்தியை திருத்த முடியாது. விலைய குறைச்சு போர்டை மாத்தி வச்ச, ஆனா உன்னோட திருட்டு புத்திய மாத்திக்கல. நீ எல்லாம் எப்பவுமே உருப்படவே மாட்ட. உன்னை நம்பி இதுக்கப்புறம் யாரு காய் வாங்க வருவாங்க? அப்படி சொல்லிட்டு போனவரு ஊர்ல இருக்க மத்தவங்க கிட்டயும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தப்பி தவறி கூட அந்த பக்கம் யாருமே காய் வாங்க போகல. சுப்பையாவுக்கு கரண்ட் பில்லு, கூலி ஆட்களோட சம்பளம்னு எல்லாமே தலைக்கு மேல ஏறிடுச்சு. அப்ப ஊர் பெரியவர் ராமநாதம் அந்த ஊர்ல இருக்க மத்த வியாபாரிகளை கூட்டிக்கிட்டு சுப்பையா வீட்டுக்கு வர்றாரு. சுப்பையா, நீ எவ்வளவு நல்ல விவசாயின்னு எங்களுக்கு தெரியும். வெயில்லையும் இவ்வளவு பயிர் விளைவிச்சிருக்க. ஆனா நீ நல்ல வியாபாரி இல்ல. நீ சில்லறையா வித்தா உனக்குள்ள இருக்க பேராசை புடிச்சு அரக்க முழிச்சுக்கிறான். பேராசை அதிகமாயி தப்பு பண்ற. இனிமே நீ சந்தையில கடை வச்சு விக்க கூடாது. தோட்டத்துல விளைவிச்ச காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க கிட்ட ஒரேடியா மொத்தமா கொடுத்துடு.
நாங்களே மக்களுக்கு நியாயமா விலை போட்டு வித்துக்கிறோம். உன் காசையும் சரியா கொடுத்துறோம். அப்ப காந்தம்மா பேசுறாங்க. இது 100% சரியான முடிவு தலைவரே. என் புருஷன் காசு பெட்டி பக்கத்துல உக்காந்தா தினமும் மக்களோட உயிரையும் வீட்டுல என் உயிரையும் எடுக்கிறாரு. நிலத்துல வேலைக்கு போனாலாவது மண்ணோட மண்ணா புத்தியோட வேலை செய்வாரு. இந்த டீலுக்கு நானே முழு பொறுப்பு. என் புருஷன் கேக்கலனா அவருக்கு சோறு போடுறதே நான் நிறுத்திடுவேன். இதெல்லாம் கேட்ட சுபையாவுக்கும் வேற எந்த வழியும் தெரியல. சில்லறை வியாபாரத்தால மானம் போறது மட்டுமில்லாம நஷ்டமும் வரத புரிஞ்சுக்கிறாரு. நான் இப்படியே இருந்தா மக்கள் விவசாயம் கூட செய்ய விட மாட்டாங்கன்னு நினைச்சு பேசாம மொத்த வியாபாரமே செஞ்சிடலான்னு சொல்லி தலைவரும் அவரோட மனைவியும் சொல்றதுக்கு ஒத்துக்கிறாரு. அன்னையில இருந்து சுப்பையா தன்னோட திருட்டுத்தனத்துக்கு முழுசா ரெஸ்ட் கொடுத்துட்டு கடையையும் மூடிட்டு வெறும் விவசாயம் மட்டும் செஞ்சுக்கிட்டு மொத்தமா காய்கறிகளை விற்க ஆரம்பிச்சாரு. அவரோட உழைப்புக்கு ஏத்த காசு ஒரே நேரத்துல வந்ததால அவரும் சந்தோஷமா இருந்தாரு. காந்தம்மாவுக்கும் தினமும் வீட்டுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி வர தொடங்குறதுனால அவங்களும் புருஷனை திட்டுறத நிப்பாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரு கூட வாழ ஆரம்பிச்சாங்க. என்னதான் நல்ல உழைப்பாளியா இருந்தாலும் பேராசையும் மத்தவங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணமும் இருந்தா அது எப்பவுமே நஷ்டத்துக்கும் 4 பேருக்கு முன்னாடி நம்ம மானம் போறதுக்கும் தான் வழிவகுக்கும். நேர்மையா தொழில் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நிலையான லாபமும் மன அமைதியும் கிடைக்கும்.